நாங்கள் மறுபடியும் ஆட்சி அமைத்து மீண்டும் பட்ஜெட்டை தாக்கல் செய்வோம் என்று கடந்த பட்ஜெட்டின் போது கூறினேன். நான் கூறியது போலவே மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பட்ஜெட்டை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் என்றார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆனால் சென்னையில் பேசிய அவரது கணவர் பரகலா பிரபாகர் 79 மக்களவை தொகுதியில் தீர்ப்பு திருடப்பட்டிருக்கிறது என்றும் அப்படி இல்லை என்றால் பாஜக ஆட்சி அமைத்து இருக்காது என்றும் பேசியிருக்கிறார். பாஜக ஆட்சி அமைத்ததையே கேள்விக்குள்ளாக்கும் பரகலா பிரபாகர் எழுப்பிய கேள்விகள் தேசிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. சென்னையில் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற அமைப்பின் சார்பில் 2024 திருடப்பட்ட தீர்ப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய பொருளாதார அறிஞரும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவருமான பரகலா பிரபாகர் மக்களவையில் மொத்தம் பதிவான வாக்குகளை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை என்றும் அதுவும் வாக்குப்பதிவு முடிந்து 11 நாட்களுக்கு பின்னர் சதவிகிதமாக மட்டுமே வாக்கு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது என்றும் பேசினார். மேலும் 2ஆம் கட்ட தேர்தலில் பதிவான வாக்கு விவரங்கள் தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை என்று பேசிய பரகலா பிரபாகர் தேர்தலுக்கு முன்பு 2 மாநில முதலமைச்சர்களை கைது செய்து பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். குறிப்பிட்ட தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்ற காலை 7 மணி முதல் 8:45 மணிக்குள்ளே 4,65,00,000 வாக்குகள் பதிவான அதிசயம் 2024 பொது தேர்தலில் நடந்துள்ளது என்று கூறிய பரகலா பிரபாகர் அதில் 79 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இதை வைத்து பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாகவும் தன்னிச்சையாகவும் செயல்படுவதாக கூறுவது சந்தேகத்தை எழுப்புகிறது. 39 தொகுதிகள் கொண்ட தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டை விட குறைந்த தொகுதிகள் கொண்ட ராஜஸ்தான், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் 2 மற்றும் அதற்கு மேற்பட்ட கட்டங்களில் தேர்தல் நடத்தப்பட்டது ஏன் என்றும் பரகலா பிரபாகர் கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாமல் பல தொகுதிகளில் வழக்கத்தை விட விரைவான வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. அந்த தொகுதிகளில் எல்லாம் ஒன்று பாஜக வெற்றி பெற்றுள்ளது, இல்லை என்றால் அங்கு வாக்கு சதவிகிதத்தை பாஜக உயர்த்தி உள்ளது என்றும் பரகலா பிரபாகர் பேசியுள்ளார். 88 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடத்தப்பட்ட 2ஆம் கட்ட தேர்தலில் பதிவான வாக்குகள் விவரங்கள் இப்போது வரை வெளியிடப்படவில்லை. ஆனால் இந்த 2ஆம் கட்ட தேர்தலில்தான் பாஜக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. இது மிகுந்த சந்தேகத்தை எழுப்புவதாகவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு, வாக்குப்பதிவான விதம் என பல தரப்புகளில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பரகலா பிரபாகர் இதனை கடிதங்கள் மூலம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப கோரிக்கையும் விடுத்திருக்கிறார். பரகலா பிரபாகர் பாஜகவுக்கு எதிராக பொருளாதார கொள்கைகளை விமர்சித்து வந்த நிலையில் தற்போது அரசியல் விமர்சனங்களை வைத்துள்ளது பல்வேறு கேள்விகளுக்கு ஆரம்ப புள்ளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.